என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த வீடியோல இருந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கேன். என் வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஜிபே நம்பருக்கு 10,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுவேன். எக்ஸலண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா 15,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுவேன். 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இல்ல 4 வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா 50,000 அனுப்பிச்சு விடுவேன். கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் அறிவிப்பு. இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. அறிவிப்புக்கும் அரசாணைக்குமே வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஒரு யூடியூபர் ஒரு 11 யூடியூபர் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வீடியோவை 30,000 பேரோ 40,000 பேரோ தான் பார்ப்பான். இவன் 10,000 கொடுப்பான். இந்த களவாணி படத்துல சொல்லுவாங்கல்ல, 1/2 கிலோ அரிசிக்கு அத்தை அல்லாடுது, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் கொடுக்குதாடா கேடுகட்ட பஞ்சாயத்து அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கும் இப்ப நான் கொடுத்த அறிவிப்பு எல்லாமே உங்களுக்கு. அப்படிதான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இது அறிவிப்பு, அரசாணை இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா அரசு ஊழியர்களை ஓட்டுக்காக காதில் செய்வது அப்படின்னு இதை நாம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு கேவலமான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இந்த உலகத்திலேயே சிறந்த கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய லயோலா கல்லூரியோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஷார்ட்டா சொல்லிட்டுமா, இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு இருக்கிறவனுங்க எல்லாமே அறிவாலய கொத்தரிமைகள். ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். ஓசி சோறு வீரமணி, எராமிச சுப வீர பாண்டியன், இந்த பியூஷ் மானுஸ், கோவன், இந்த மாதிரி அறிவாலய எச்செலும்புக்காக வாலாட்டக்கூடியவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த வரிசையில ஒரு குரூப் தான் இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி. இவனுங்க கருத்து கணிப்பே பாத்தீங்கன்னா அறிவாலய வாசல்ல வச்சுதான் எடுப்பானுங்க. இவ்வளவுதான் இவங்களோட வரலாறு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இல்ல. தமிழ்நாட்டோட பெரிய கல்லூரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல. அவங்களோட வைப்பு நிதி இருக்கு பாத்தீங்களா, பிக்சட் டெபாசிட், அந்த பணத்தை எடுத்து உடைச்சு சம்பளத்தை போட்டு தற்காலிகத்துக்கு பஞ்சாயத்தை தீர்த்திருக்காங்க. அன்றாட மாச சம்பளம் போட துப்பு இல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்லாம தனியார்கிட்ட அவங்கள தார வாத்து அதுல கமிஷன் வாங்கி நக்கி குடிக்கிறீங்க கஞ்ச. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க முடியுமா? என்ன காரணம்? எல்லா பக்கமும் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிறது திமுகவோட ஓட் பேங்க். நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் பார்க்கலாம். திமுக படுதோல்வி அடைந்த 2011 எலெக்ஷன் எடுத்துங்க, எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. அப்ப கூட பாத்தீங்கன்னா தபால் ஓட்டுகள்ல திமுக முன்னிலை. தபால் ஓட்டுகள் யார் போடுவா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தேர்தல் பணிக்காக போகக்கூடியவர்கள். இவர்கள் தான் பெரும்பாலும் ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள். இவங்க எப்பவுமே திமுகவோட வாக்காளர்கள். இவங்களே இப்ப திமுகவுக்கு எதிராக வந்துட்டாங்க. ஐயோ மடியில இருந்ததும் போச்சே. காலையில நாம சொல்லியிருந்தோம்ல, 30 தொகுதி கூட திமுக ஜெயிக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னு. இது எல்லாம் சேர்ந்து பயமுறுத்தி தான் இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கைவசம் வேற எந்த உருட்டும் இல்ல, அதனால இந்த உருட்டை எடுத்து உருட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இத நினைச்சா வழக்கம் போல ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வருது. ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்கான். டாக்டர் என்னை எப்படியாவது நீங்க தான் டாக்டர் காப்பாற்றணும் அப்படின்னு. டாக்டர் நம்ம அரசு மருத்துவமனையில வேலை செஞ்சவர் போல இருக்கு. என்ன ஏதுன்னே கேட்கல, பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்து பாராசிட்டமல் அப்படின்னு எழுதி கையில கொடுத்துட்டாரு. அவனுக்கு பயங்கர ஷாக்கு. யோ என்னன்னே கேட்காம நீ பட்டியா பாராசிட்டமல் எழுதி கொடுக்குற அப்படின்னு. உடனே டாக்டர், அப்படியா, என்னன்னு கேட்காம எழுதி கொடுத்தா சாப்பிட மாட்டான் போல இருக்கு. சரி நாக்கு நீட்டு, நீட்டியாச்சு. ஸ்டெதஸ்கோப் திரும்ப, மூச்சை இழுத்து விடு, இரும, நல்லா இரும்புறான். சரி சரி, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நீ போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு. சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு இருக்கான். சார் எனக்கு ஒரே பிரச்சனை தான். என்னடா பிரச்சனை? என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல டாக்டர், வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு இருக்கான். அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கான்,
அதுக்கு வழி தெரியாம தான்டா நானே 24 ஹவர்ஸ் கிளினிக் வச்சு வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்கேன். அது தெரிஞ்சா நான் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி டாக்டர் இனிமே நானும் வீட்டுக்கு போல, என்னையும் கம்பவுண்டரா சேர்த்துங்க, உங்க ஹாஸ்பிட்டல்லயே நானும் 24 ஹவர்ஸ் டியூட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சேர்ந்துட்டானாம். இது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் வினோதமா ஏதாவது தீர்வு இருக்கும் தெரியுங்களா? அந்த வினோத தீர்வாலையும் அது தீராது. ஆனா தீர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம். சரி, இது எப்பையில இருந்து செயல்படும்? ஜூன் 2026 இருந்து. திமுகவோட ஆட்சி காலம் எது? மார்ச் 2026. இப்ப இந்த மார்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் தான் திமுகவால எதா இருந்தாலும் அறிவிக்க முடியும். இப்ப பழைய ஓய்வூதிய திட்டம் ஜூன் மாசம் இருக்கும்போது திமுக ஆட்சியில் இருக்குமா? இருக்காது. அது தேர்தல் முடிவுதான் சொல்லணும். மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். அப்ப ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட இருந்து நாம கருணையை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா போன வாட்டி கருணையை எதிர்பார்த்துட்டோம். நாங்க இல்லைன்னா பாசிச பாஜக உள்ள வந்துருங்க, நாங்க வந்தோம்னா அறுத்து தள்ளிடுவோங்க, நாங்க வந்தோம்னா அதை செய்வோங்க இதை செய்வோங்க அப்படின்னதும், சரி சரி கருணாநிதி செத்ததும் கருணாநிதி புள்ள திருந்திச்சு போல இருக்கு, சரி பாவம் கருணாநிதி தான் டுபாகூரு, கருணாநிதி புள்ள கொஞ்சம் நல்லதா இருக்கும் போல இருக்கு, மன்னிச்சு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஒரு தடவை போட்டாங்க. இதுக்கு கருணாநிதியே தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துருச்சா, இனிமே கருணையை எதிர்பார்த்தா கழட்டிக்கிட்டு அடிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஆசையை தூண்டுறது. இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன்ட்ட 100 ரூபாய் கேட்டா தரமாட்டேன்னா, பஸ்ஸு காசுல இருந்தானே 100 ரூபாய் கேட்ட, அப்படி கேட்காத, அவன் தரமாட்டான். இந்த வாட்சை எடுத்துட்டு போ, எவ்வளவு வாங்கின? 150 ரூபா, உள்ள தங்கமுள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஒரு 500 ரூபாய் கேளுனோடனே அவன் 400 ரூபாய் கொடுத்துருவான். அப்ப ஆசையை தூண்டுறது ஒருத்தனை ஏமாத்தணும்னா. அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா ஜூன் மாசத்துல இருந்து பழைய ஓய்வூதிய திட்டம். என்ன அர்த்தம் இதுக்கு? சம்பளம் போட துப்பு இருக்கா? பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியமே இல்லை அப்படிங்கறத நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு திமுகவுல இருக்கிற ஒரே ஒரு அறிவாளி, சோத்துல உப்பு போட்டு திங்கக்கூடிய ஒரே ஒரு அறிவாளி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, இது சாத்தியமே இல்லை அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நாள் வரை சுதந்திரம் பெற்ற காலகட்டத்திலிருந்து தமிழக அரசோட கடன் 4.5 லட்சம் கோடி, வெறும் 4.5 லட்சம் கோடி. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு வரலாற்று பிழைய நாம செய்ததோட வெளிப்பாடு கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. அதாவது கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா வாங்கின கடனை விட 1 மடங்கு கூடுதலா வாங்கியிருக்கார் நம்ம கருணாநிதி பெற்ற தவ புதல்வர். இதுலயே எந்த ஸ்கீமும் கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதுலயும் பாதி பேத்துக்கு கொடுக்கல. பல திட்டங்களை ரத்து செஞ்சுட்டாங்க. நீங்க அம்மா உணவு மூடப்படுது, ஸ்கூட்டி நிறுத்தியாச்சு, தாலிக்கு தங்க நிறுத்தியாச்சு, இலவச ஆடு மாடுகள், இலவச கறவை மாடுகள் நிறுத்தப்பட்டுருச்சு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நிறுத்தியாச்சு, லேப்டாப் நிறுத்தியாச்சு. இத்தனையும் நிறுத்திவிட்டு 5 லட்சம் கோடி கடனை வாங்கி எங்க வாக்கரிசி போட்டீங்க, வெள்ளை அறிக்கை விட தயாரா அப்படின்னா விட மாட்டாங்க. ஆனா இப்ப பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் மின்சாரம் பில் கட்டுறேன், மின் கட்டணம் கழிச்சுறீங்க அப்படின்னா 4000 ரூபாயா மாத்தினா மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுல மட்டும் இல்ல, சொத்து வரி ஏற்கனவே ஏற்றி தான் வச்சிருக்காங்க. இப்ப 1000 ரூபாய் சொத்து வரி கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், 5000 மாத்தினாதான் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியும். இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்க இன்னும் பெட்டரா உங்களுக்கு சொல்றேனே, 150 ரூபாய்க்கு வாங்குற கோட்டரை 600 ரூபாய்க்கு வாங்கினா மட்டும்தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியும். அப்ப இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் இப்படி ஒரு அறிவிப்பு? நம்ம என்ன கொடுக்கவா போறோம்? ஆசையை தோன்றோம். தான் இருக்காங்க மாச கூலிக்காரங்க. திமுக பார்வையில அரசு ஊழியர்களுக்கு பேரு மாச கூலிக்காரங்க. இப்படி கிளப்பி விட்டா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஏன்? இவர்கள் எல்லாமே திமுகவோட வாக்காளர்கள். திமுக வாக்காளர்களை தக்க வச்சுக்கிறதுக்கான செயல்பாடு தான். இதால மட்டும் திமுக ஜெயிச்சிருமா? ஜெயிக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே திமுக வாக்காளர்கள் தான், ஆல்ரெடி திமுகவோட கொத்தடிமைகள் தான். இவங்க திரும்ப திமுகவுக்கு வாக்களிக்கணும், இவங்க ஓடிடுவாங்க விட்டா. அதாவது இப்ப அதிமுகவுக்கு 5 ஓட்டு இருக்கு, திமுகவுக்கு 5 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு புது ஓட்டு அதிமுகவுக்கு வந்துச்சுன்னா 5ல இருந்து 6ஆ மாறும், திமுக 5ல இருக்கும். ஆனா திமுகவோட ஓட்டு ஒண்ணு அதிமுகவுக்கு போச்சுன்னா அதிமுக 5ல இருந்து 6க்கு போகும், திமுக 5ல இருந்து 4க்கு வந்துடும், வித்தியாசம் 2 ஆயிடும். அப்ப தங்களோட ஓட்டை தாங்களே தக்க வச்சுக்கிட்டாதான் வித்தியாசங்களை குறைக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேவலமான ஏமாற்று வேலை அறிவிப்பு. இது முடியவே முடியாது. நான் பந்தய வேணாலும் கட்டி சொல்றேன், முடியவே முடியாது. அப்படி மீறி செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு நினைச்சு செஞ்சாலும் அரசு ஊழியர்களை தவிர மீதி எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதுதான். அதை தாண்டி சாத்தியமே இல்லை. வெறும் தேர்தல் வாக்குக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு
ஏமாற்று பொய்யான அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் இதை ஏத்துக்கிறாங்களா? இது ஜாக்டோ ஜியோல திமுக கொத்தடிமைகள்னு இருப்பாங்க, அவங்கள விட்டு இப்ப அங்கங்க நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடக்கும். போராட்டத்தை ஆல்ரெடி கைவிட்டாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது எல்லாமே உண்மையா போராடக்கூடிய அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய இதே சங்கத்துல இருக்கக்கூடிய திமுக கொத்தடிமைகளோட வேலை. அடுத்து லயோலா கல்லூரி கருத்து கணிப்பு. 2011 தேர்தல் திமுக 23 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சாங்க. கேவலமான தோல்வி. எதிர்கட்சியா கூட விஜயகாந்த் அவர்கள் தான் உட்கார்ந்தார். அந்த தேர்தலையே கண்டிப்பா 170 தொகுதிகளை திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்னு சொன்னவனுங்க லயோலா மாணவர்கள். 2014 பாராளுமன்ற தேர்தல் 0 எம்பி திமுகவுக்கு, 40க்கு 40 திமுகவுன்னு சொன்னவனுங்க இதே லயோலா மாணவர்கள். நக்கிரன் கோபாலோட இன்னொரு வெர்ஷன் தான் இவனுங்க, வேற யாரும் கிடையாது. முரசொலியோட ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டா எப்படி இருக்கும், அந்த கருத்து கணிப்பு வெளியிட்டவனுடைய ஒரு பினாமி இன்னொரு கருத்து கணிப்பு வெளியிட்டானா எப்படி இருக்கும், அதுதான் இது. அதனால இதை நம்ம சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ வாக்குகள் அப்படிங்கிறது விஜய நோக்கி நகருது. அதை தக்க வச்சுக்கணும்னா தன்னோட கிறிஸ்டின் லாபி இருக்கு. இப்ப நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, இதுல அந்த தலைமை எடிட்டரா இருக்கானுங்க பாருங்க, பெரும்பாலும் லயோலா காலேஜ்ல விஸ்காம் படிச்சவனுங்க தான். இவங்க எல்லாமே திமுகவோட அல்ல கைகள் அன்னகாவடிகள் தான். அவர்களுடைய குரூப் தான் இந்த முன்னாள் மாணவர்கள் குரூப். இவனுங்க வெளியிட்ட கருத்து கணிப்பு நீங்க வருஷம் 365 நாளும் எல்லா தேர்தலையும் எடுத்து பாத்துங்க, இவங்க திமுக தோக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு கூட இந்த வரைக்கும் வெளியிட்டதே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு பெய்டு கருத்து கணிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க வெளியிடுவாங்க. அறிவாலய கொத்தடிமைகள், அவ்வளவுதான். அதனால அதை நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணும். அதை தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலமா செஞ்சு காமிச்சிருக்கார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அரசு ஊழியர்கள் ஏமாறுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.